ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ் எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டோம். ரெண்டாவது படம் பாவனாரோட பார்வையில் தமிழ் சொல்வளம் அதான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் செகண்ட் பார்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சரை நான் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க. கேழ்வரகின் குலைப்பெயர் வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ கேழ்வரகோட அந்த குலைப்பெயர் வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கதிர் அப்படின்னு தான் அழைக்கப்படுதுங்க. எப்படி அழைக்கப்படுது? கதிர் என அழைக்கப்படுகிறது. அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். கேழ்வரகின் குலைப்பெயர் கதிர்னு அழைக்கப்படுது. ஸோ கொத்து அப்படின்னா அவரை, அவரை மற்றும் துவரை, அவரை மற்றும் துவரையோட அந்த கொத்து தான் சொல்லுவாங்கன்னா அந்த குலையை காய்ச்சிருக்கலையே அதை வந்து கொத்து, அவரை கொத்து கூட துவரை கொத்து பறி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை. ஸோ திராட்சை மற்றும் முந்திரி, திராட்சையும் முந்திரியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொலை கொலையா இருக்கு பாரு, திராட்சை கொலையா இருக்கு பாரு, முந்திரி கொலையா இருக்கு பாரு சொல்லுவாங்க, அது கொலை. ஸோ தாறு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வாழை தாறு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாழை. ஓகேங்களா? அப்போ கேள்விக்கான ஆன்சர் கேழ்வரகு வந்து கதிர், அதனோட குலை பெயர் கதிர்னு அழைக்கப்படுது. ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். நம்ம இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மிக மெல்லிய பழத்தோல் வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மிக மெல்லிய பழத்தோல் வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ பழத்தோல், ஒரு பழத்தோலுக்கும் ஒரு பல பெயர்கள் இருக்கத்தான் பாவனார் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அதுல ஒரு பழத்தோல் வந்து மிக மெல்லிய பழத்தோலா இருக்கு, மிக மெலிசா வந்து இருக்கு காணப்படுது அப்படின்னா அதை துளி அப்படின்னு அழைப்பார்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். மிக மெல்லிய பழத்தோல் வகை கொண்டதை வந்து துளி என அழைக்கப்படுகிறது. துளி. இதே ஓடு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதனோட தோல் வந்து வன்மையா இருந்தா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா அதை என்ன சொல்றாங்கன்னா ஓடுன்னு சொல்றாங்க. அப்ப மெல்லிதா இருந்தா துளின்றாங்க, கொஞ்சம் வன்மையா இருந்தா அதை ஓடுன்னு சொல்றாங்க. இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, முழு சிறையின் ஓடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது முழு சுரக்காய் இருக்கு இல்லையா, அந்த சுரக்காயோட அந்த ஓடு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முழு சுரக்காயோட அந்த ஓடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா குடுக்கை. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ முழு சுரக்காயோட அந்த ஓடு வந்து குடுக்கைன்னு அழைக்கப்படுது. நீங்க பார்க்கலாம், அந்த சுரக்காயோட காயை வச்சுட்டு உள்ள கிளீன் பண்ணிட்டாங்கன்னா அதில் தண்ணி ஊற்றி கூட குடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு குடுக்கை போல இருக்கும். அப்போ முழு சுரக்காயின் அந்த ஓடு வந்து குடுக்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி டேஷ் என்று வழங்கப்படுகிறது. சார், தேங்காய் நெற்றியோட அந்த மேற்பகுதி டேஷ் என்று வழங்கப்படுகிறது. எப்படி வழங்கப்படுகிறது? தேங்காய் நெற்றியோட அந்த மேற்பகுதி மட்டை என வழங்கப்படுகிறது. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தேங்காய் நெற்றியோட அந்த மேற்பகுதி மட்டைன்னு வழங்கப்படுகிறது. ஒரு விஷயம் கொடுக்குற பாருங்க, தோல் மெலிசா இருந்தா துளி அப்படின்னு சொல்றாங்க, கொஞ்சம் வன்மையா இருந்தா ஓடு அப்படின்னு சொல்றாங்க. இதே சுரக்காயோட அந்த மேற்பகுதியை குடுக்கை அப்படின்னு சொல்றாங்க. இதே தேங்காயோட அந்த மேற்பகுதியை மட்டை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக. ஸோ பாருங்க, அந்த பொருத்தி எடுங்க பார்க்கலாம், அழகா பொருத்தலாம். ஸோ நான் ஒன்னொன்னா சொல்றேன், பொறுமையா கவனிங்க. பயறு, அவரை மற்றும் உளுந்து, அவரை மற்றும் உளுந்தோட அந்த தானிய வகைகளை தான் வந்து பயறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒண்ணு. விதை, விதைனா வந்து பார்த்தீங்கன்னா கத்தரி மற்றும் மிளகாய், கத்தரையோடையும் மிளகாயோடையும் அந்த தானியங்கள் தான் விதைன்னு அழைக்கப்படும். அப்போ 2. காள், காள்னா புலி, புலி மற்றும் காஞ்சிரை, அதாவது காஞ்சிரை அப்படின்றது ஒரு நச்சு மரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, தனியா கூட கேட்டுடலாம். காஞ்சிரை அப்படின்றது வந்து ஒரு நச்சு மரம். அதனுடைய அந்த விதைகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா காள் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ புலி மற்றும் காஞ்சிரை, இது ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம புளியம் கொட்டை அப்படின்னு சொல்லி தான் நம்ம பழக்கப்பட்டிருப்போம். ஆனா அதனுடைய விதை வந்து காள்னு அழைக்கப்படணும். ஓகேங்களா? அப்போ 3. அடுத்து முதிரை. ஸோ இந்த முதிரை, இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டிருக்கு. முதிரை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவரை மற்றும் துவரை. ஓகேங்களா? ஸோ அப்போ அவரை பாருங்க, பயிரிலையும் வந்துச்சு, முதிரையிலையும் வருது. ஓகேங்களா? அப்போ அவரை மற்றும் துவரை 4. ஓகேங்களா? அப்ப நேருக்கு நேரா இருக்கிறதுனால ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். பயிர்னா உளுந்து அவரையோட மணி வகை பயிர்னு அழைக்கப்படுது. கத்தரி மிளகாய் வந்து விதைன்னு அழைக்கப்படுது. புலி காஞ்சிரை வந்து காள்னு அழைக்கப்படுது. அவரை தோரை வந்து முதிரைன்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்த 5வது கேள்வி, வேம்பு ஆமணக்கு ஆகியவற்றின் தானியங்கள் டேஷ். வேம்பு ஆமணக்கு ஆகியவற்றோட தானியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வேம்பு ஆமணக்கு ஆகியவற்றின் தானியங்கள் முத்து. எப்படி அழைக்கப்படுதுங்க? முத்துன்னு அழைக்கப்படுது. சீதாங்க இதுக்கான ஆன்சர்.
ஓகேங்களா. வேம்பு மற்றும் ஆம்பனா கூட அந்த தானிய வகைகள் வந்து முத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது. ஓகேங்களா. ஸோ கொட்டை அப்படின்னா மா மற்றும் பனை, மாமரத்தோட கொட்டை, பனை மரத்தோட கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணப்படும், அழைக்கப்படும். கடலை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வேர்க்கடலை, நிலக்கடலை, கொண்டை கடலை, இதெல்லாம் கடலையில வரக்கூடியது. கூலம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நெல் புல். ஓகேங்களா. நெல் புல் கம்பு போன்ற தானியங்களோட அந்த மணி வகைகள் தான் வந்து கூலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. எப்படி அழைக்கப்படுது, கூலம்னு அழைக்கப்படுது. அப்போ வேம்பு ஆமணக்குனா முத்து, மா பனைனா கொட்டை, நிலக்கடலை வேர்க்கடலைனா கடலை, நெல் மற்றும் புல்னா வந்து பார்த்தீங்கன்னா கூலம். ஓகேங்களா. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொருந்தாதது எது, பொருந்தாதது எது? ஓகே, இங்க 4 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இளநிலை பயிர்கள் நான் கொடுத்துட்டேன். எதனோட பொருந்தாது கொடுத்துருக்கோம்னா தாவரங்களோட இளநிலை பயிர்கள் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுல நெல் கத்தரியோட அந்த இளநிலை பயிர்கள் வந்து நாற்று, நெல் நாத்து கொடுப்பா, கத்திரி நாத்து கொடுப்பான்னு தான் கேட்பாங்க. அப்ப இது கரெக்ட் தான். மா புலி கன்று. ஓகேங்களா. ஸோ மா புளியா இருக்கட்டும், அதே போல வாழையா இருக்கட்டும், வாழையும் அப்படிதான் சொல்லுவாங்க, கன்றுன்னு தான் சொல்லுவாங்க. மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று தான் வந்து சொல்லுவாங்க. அப்ப இதனோட எல்லாமே பெயர்கள் எல்லாமே கன்றுன்னு அழைக்கப்படுது. கரெக்ட் தான். அடுத்து தென்னையின் இளநிலை என்பது பிள்ளை. ஓகேங்களா. அப்ப இங்க மடலின்னு வரக்கூடாது, பிள்ளை அப்படின்றதான் வந்து வந்திருக்கும். அப்ப சீதா தவறா இருக்கு. நான் அது உங்களுக்கு டைப் பண்ணிட்டு இருப்பேன். அதனால இந்த வீடியோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். பொருந்தாதது எது கொடுக்குறோம்னா அதுக்கான ஆன்சருக்கான விளக்கத்தை கேள்வி கொடுத்துலாம். ஏன்னா சப்போஸ் நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க படிச்சுன்னு வரப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்ப நீங்க இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப இதுல தென்னை தான் பொருந்தாம இருக்குது, என்ன ரீசனுக்காக பொருந்தாம இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா தென்னையோட இளநிலை வந்து பிள்ளைன்னு வர வேண்டும். வடலி மற்றும் மடலி ஆகியன்றது பனைக்குரியவை. இது ரெண்டுமே எதுக்குரியவை, பனைக்குரியவை. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இந்த பிடிஎஃப் நீங்க எடுத்து பாக்குறதுனால உங்களுக்கு ஆயிடும், கிளியர் ஆயிடும். ஓகேங்களா. அப்ப சீதா அங்க தவறா இருக்கு. அடுத்து 7வது கேள்வி பார்க்கலாம். பாவனாரின் டேஷ் நூலில் உள்ள தமிழ்ச்சொல் வளம் எனும் கட்டுரை சொல்வளத்தின் சிறப்பை கூறுகிறது. ஸோ தேவநாய பாவனார் வந்து தமிழ்ச்சொல் வளம் அப்படின்ற கட்டுரை தான் நம்மளுக்கு இங்க பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது அவருடைய எந்த நூல்ல இருக்கு அப்படின்றத அந்த கேள்விங்க. ஓகேங்களா. ஸோ எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லாய்வு கட்டுரைகள். எதுங்க, சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூல்ல தான் வந்து இருக்கு. சீதா இதுக்கான ஆன்சர், சொல்லாய்வு கட்டுரைகள். அடுத்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? ஸோ இதுல ஆன்சர் ஈஸியா எடுத்துருவீங்க. யாருங்க, மொழி ஞாயிறு பாவனார். ஸோ தேவநேய பாவனார் தான் தமிழ் சொல்லாராய்ச்சியில உச்சம் தொட்டவராக இருப்பார். ஏன்னா அவர் தான் வந்து தமிழ்ல இவ்வளவு விளக்கங்கள் இருக்கு, இவ்வளவு ஆராய்ச்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. அடுத்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? பாருங்க, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி, அந்த வேடு சொல்றாங்க பாருங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? சூப்பர். இதுவும் யாருங்க, மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். அப்ப பீதா இதுக்கான ஆன்சர். மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் தான் வந்து இதையும் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, பணியாற்றிருப்பாரு. அடுத்து 10வது கேள்வி. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர். உலக தமிழ் கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை நிறுவி அதனுடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் மொழி ஞாயிறு தேவநேய பாவானார். ஓகேங்களா. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். மிக மெல்லிய ஓடா இருந்தா அதை துளி அப்படின்னு சொல்றாங்க. முழு சுரக்காயோட ஓடு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கைன்னு அழைக்கப்படும். தேங்காய் நெற்றியோட மேற்பகுதி மட்டைன்னு அழைக்கப்படும். இதுல எது பொறுத்துக்குன்னா எல்லாமே நேருக்கு நேராக இருக்கு. பயிரனா உளுந்தவரை, விதுனா வந்து கத்திரி மிளகாய், காய்னா புளி காஞ்சரி, முதிரினா அவரை தூரை. வேம்பு ஆமணக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துன்னு அழைக்கப்படும். இதுல பொருந்தாதது தென்னை. ஏன்னா தென்னைக்கு பிள்ளைன்னு வரணும், பனைக்கு தான் மடலி வடலி வரும். பாவனாரோட சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூல்ல தான் தமிழ்ச்சொல் வளம் அப்படின்ற கட்டுரை இருக்கு. தமிழ்ச்சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவனார். செந்தமிழ் சொற்பிறப்பியின் அகர முதலின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவனார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனார். இது இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான ஒரு கேள்வி கொடுப்பீங்களா, அதுக்கான கேள்வி நான் பார்க்கலாம் பாருங்க. இது தமிழ் தகுதி தேர்வுல 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. 2 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி தமிழ் தகுதி தேர்வுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசுபன். அப்ப பாருங்க, போர்ச்சுகீஸ் நாட்டோட தலைநகரான லிசுபனில் 1554 முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட காற்றிலா என்னும் நூல் எந்த வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது?
ஓகேங்களா? பாருங்க இதுல இயர் இருக்கு. நான் அடுத்த கொஸ்டின்ல அதை கொடுக்கலான்னு பார்த்தேன். இங்கே நான் சொல்லிடுறேன், இருந்தாலும் அதை உங்களுக்கு கொஸ்டின்லையும் கொடுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு எந்த நூலுன்னு கேட்டாங்க. போன எக்ஸாம்ல எந்த நூலுன்னு கேட்டிருந்தாங்க. காற்றிலா அந்த நூலை நான் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அது எந்த வரி வடிவில் அச்சிடப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அப்போ இதுல எது வரும் அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஆப்ஷன் பார்த்துட்டு நீங்க ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருந்திருக்கும். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஸோ இப்போ நான் அந்த கொஸ்டின் வந்து 4 ஆப்ஷனோட கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி கொடுத்தா ஓகேவா இருக்கா, இல்லை கொஸ்டின் வித் ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் மட்டும் ஓகேங்களா? இப்போ போர்ச்சுகீஸ் இந்த கொஸ்டின் வேணா, இதுக்கு ஆன்சர் நீங்க சொல்ல போறீங்க. இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துங்க. உலக தமிழ் கழகத்தை நிறுவிய அதன் தலைவராக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வைக்காம ஸ்ட்ரெயிட்டா மொழி ஞாயிறு தேவனைய பாவனார் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா? எது ஓகேவா இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கேற்றாலும் நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஏன்னா 4 ஆப்ஷன்ஸ் வச்சு கொடுக்குறேன். இது உங்களுக்கு சார் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றவங்க இருக்கனாலும் ஓகே, இல்லை சார் எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் கொடுத்துருவோம் நாங்கள் அப்படியே படிச்சுக்கனாலும் ஓகே. ஓகேங்களா? சரி, தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.